சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த லைவ் இது செட் பண்ணியிருந்தேன். ஃபன் ஃபயருக்கு போகிறேன்னு சொல்லி அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இறங்கணும். 4 மணிக்கு வராது, கொஞ்சம் டைம் போயிட்டு இப்போ தான் காரில் வந்து இறங்கணும். செட் பண்ண டைமுக்கு வந்துக்கலாம் போயிட்டுது. கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் டிராஃபிக்கால் கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுது. அதே மாதிரி கார் பார்க்கும் வளமையாக பார்க் பண்ணுற இடம் வந்து ஃபுல்லாகிடுது. அப்போ அவங்க இந்தியாவில் உள்ளுக்குள்ளே போய் பார்க் பண்ண சொன்னாங்க. நோம்பலாக வந்து நாங்கள் முன்னுக்கு தான் கார் பார்க் பண்ணுறது. இதுதான் நோம்பலாக கார் பார்க் பண்ணுற ஏரியா. அந்த ஏரியா ஃபுல்லாகனால அவங்க உள்ளுக்குள்ளே பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க் இருக்குது, அதில் வந்து எங்களை பார்க் பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்கள் இப்போ இதில் பார்க் பண்ண வலிக்கிட்டு இருக்கோம். ஃபன் ஃபேர் நோம்பலாக வந்து இந்த சீசனில் வந்து இங்கே வந்து வெரி ஃபேமஸ். எல்லாருக்குமே ஃபன் ஃபேர்னு சொன்னாலே யூரோப்பில் தெரியாதாக்கள் இருக்க மாட்டாங்க. அப்படியான ஒன்று தான் இது. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெலிங்டன் மெலோஸ் பார்க்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல இது செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பின்னரங்களில் தான் கூடுதலாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்ச உடனே அதை கவர் பண்ணக்கூடிய மாதிரி. இந்த பார்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பார்க் தான். நார்மலான கார் பார்க். இதெல்லாம் ஃப்ரீ கார் பார்க். நாங்கள் ஃப்ரீயாக விட்டுக்கலாம். இதில் தான் இப்போ சொன்னால் இது ஃபுல்லுன்னு சொல்லி தான் உள்ளுக்குள்ளே கொண்டு இப்போ பார்க் பண்ணிவிட்டு வந்துருக்குறேன். உள்ளுக்குள்ளே போகணும். இது பெரிய பார்க். இது இப்போ வெலிங்டன், சட்டன், ப்ரைடன், இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாமல் இருக்க சான்ஸே இல்லை. இதுக்குள்ளே போனீங்கன்னா பெரிய தமிழ் கடைகளும் இருக்குது. உள்ளுக்குள்ளே சேரன் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட ஏசியன் திங்ஸ்கள் வாங்கக்கூடிய சோப்புகளும் அங்கே இருக்குது. வெயில் நல்லா இருக்குது, லைக் சன்லைட். அதால் உள்ளுக்குள்ளையும் பார்க்க நல்லா இருக்குது. இது நார்மலாக இந்த பார்க் வந்து எப்பயுமே இதில் இருக்கும் பக்கத்தில். இதில் பார்த்தீங்கன்னா இது சின்ன கடை பார்க் இதில் இருக்குது. இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது சின்ன பிள்ளைகள பார்க்கு இன்ஃபன்ட். அங்கே அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து பெரியாக்கடை. அதுக்கு பின்னால் இருக்கிற பார்க் பார்த்தீங்கன்னா பெரியாக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்பால் கோச்சிங், மற்ற ஸ்லைடிங் அப்படி பார்க்கலும் இருக்குது. அதுக்கு அங்கால வந்து ஜிம் செட் பண்ண ஜிம் செட் பண்ண ஒரு பார்க் இருக்குது. 4 பாட்டாக இந்த கார் பார்க் இருக்குது. பெரிய கார் பார்க். அதில் வந்து 1, 2, 3வது மிடில் 3வது இருக்கிற இதில் தான் வந்து அவங்க இது வந்து ஃபன் ஃபேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபன் ஃபேர் காற்றம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஃபன் ஃபேர் என்ற வீடியோவில் நான் செஞ்சுருக்கிறேன். இதுவும் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று வித்தியாசமாக கொண்டு வருவாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய விஷயம். சத்தம் கொஞ்சம் ஓவராக இருக்கால நான் கதைக்கிறது கேட்காது. கொஞ்சம் நேரம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுக்கு முதல் தடவை செஞ்சுருந்தாங்க. வெயிலால் பிள்ளைகள் போய் விரும்பி விட்டுக்குள்ள அந்த சின்ன போட்டிங் மாயெல்லாம் இதில் செய்வாங்க. இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியும் சொன்னால் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்களே என்று சொல்லி நீங்களும் சில கமெண்ட்ஸில் சொல்லலாம். இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் எல்லோரும் வர வலிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சது. இப்போ வர வழி கொண்டு இருக்காங்க எல்லோரும். அங்கே வந்து பே ஹியர்னு சொல்லியிருக்குது. அங்கே தான் போகணும். இந்த டிக்கெட்டுகள் டோக்கன்கள் வாங்குறோன்னு சொல்லலாம். உள்ளுக்கு வந்த உடனே நாங்கள் இங்கே வரலாம். இதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே ஹியர் இருக்குது. இதில் போய் நாங்கள் பே பண்ணிவிட்டு டோக்கன்கள் வாங்குறோன்னா இங்கே வாங்கி கொள்ளலாம். சில இடத்துல மிஷின்லேயே பே பண்ண முடியாமல் இருக்கும். சில டோக்கன் நாங்கள் இங்கே வாங்கிட்டு தான் போகணும். அப்படி தான் இங்கே ஃபன் ஃபேர்லாம் செஞ்சுருப்பாங்க. நிறைய இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது. நான் சும்மா ஒரு குயிக் வியூ ஒன்று தரேன் பாருங்கள். நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட ஏரியாவில் நடக்கிற டிஃப்ரெண்ட் கேம்களை பற்றி நீங்களும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சத்தம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் நான் வீடியோவை இதை என்ன கேம்ஸும் வியூ பண்ணி காட்டி கொண்டிருப்பேன். பாருங்கள், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ க்ரௌட் இல்லை. பட் இப்போ தான் எல்லோரும் வர வலிக்கிறாங்க. இன்னொரு 1 ஹவரில் ஃபுல்லாகுது. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் டேயாக இருக்கிறால அவ்வளோ க்ரௌட் இல்லை. நல்லா இருக்குது. இங்கே உள்ளுக்குள்ளே டாய்ஸ்கள் வாங்கக்கூடிய மாதிரி செட்டப் இருக்கும். நம்ம எதுவும்
எல்லாம் முடிச்சுட்டு போய்க்குள்ள வாங்குறேன்னா இதில் வாங்கிக்கொள்ளலாம். சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் ஐட்டம், ஐஸ்கிரீம்ஸ் அப்படி எல்லாமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இதுக்கு முதல் முறையை செஞ்சு இதுதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது புதுசாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமும் வந்து புதுசு இல்லை. இதுவும் as usual நார்மலாக உள்ள தான் பிக் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இங்கே ஒன்றுமே புதுசு இல்லை. பட் வேறு வேறு இடங்களில் உள்ளதை மாறி மாறி ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு இயருக்கும் மாறி மாறி இது பண்ணுவாங்க. இந்த டிஸ்னி வினி த பூன்னு சொல்லி இந்த கப்பில் ரன் பண்ணுற மாதிரி சின்னாக்கள் சேஃபாக இதில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பாருங்க. உங்களோட ஏரியாவில் இருக்கிற வித்தியாசமான ஃபன்ஃபேர் சிட்டியான சில்ட்ரன்ஸ் கேம் எது இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதையும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஷூட் பண்ணுற கேம், ஷூட்டிங் கேம்ஸ். இது இந்த முறை இந்த இடத்துல மெலோஸ் பார்க்கில் இந்த முறை இது டிஃப்ரெண்ட்டாக கொண்டிருக்காங்க. இது ஆல்ரெடி சட்டன்னு சொல்கிற இடத்துல செஞ்சுருந்தாங்க. இந்த முறை வந்து மெலோஸ் பார்க் இதை கொண்டிருக்காங்க. வடிவாக இருக்குது. இது எல்லோரும் நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அதோட டார்கெட் தருவாங்க, அதுக்கு ஷூட் பண்ணணும். அது இதுலேயும் நிறைய டாய்ஸ் இருக்குது. இதில் தான் போன முறை நாங்கள் ஒன்று இது பண்ணி கோல்டின்னு சொல்லி பிஸ் வாங்கிட்டு போனோம். இப்படி ஒன்று தான் வின் பண்ணி அதே கெட்டப் தான். தூரத்தில் வந்து ஒரு ஒரு இது தருவாங்க. அதை ட்ரை பண்ணி நாங்கள் என்னத்தை பிக் பண்ணுறோமோ அதை எங்களுக்கே தருவாங்க. ஸோ அப்படியான ஒரு டைப் ஆஃப் கேம். அது பிக் பண்ணுற கஷ்டம், பட் பிக் பண்ணால் அதை எங்களுக்கே தருவாங்க. பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சின்னாக்கள். இன்ட்ரெஸ்டிங் கேம். அந்த ஒருத்தன் எடுத்தான் பிக் பண்ணி ஒரு சின்ன போய் எடுத்துட்டான். இது சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. இது as usual. இது வந்து என்ற மகளுக்கு பிடிச்ச கேம். உடமையில தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். இன்றைக்கு அவளுக்கு வேறு கிளாஸ், மியூசிக் கிளாஸ் இருக்கிறால இதில் இல்லை. வேறு எங்கேயே நிற்கிறா, வந்திருக்கா. எங்கேயும் ஒன்றில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எங்கே இருக்கான்னு தெரியல. பாவம். இப்படி தான் இங்கே வேலை செய்கிறாக்கள் இருப்பாங்க. ரெட் கலரில் டிஷர்ட் போட்டு ஹெல்ப்புக்கு அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருப்பாங்க. ஆக்கள் வர வழி கிடையில வந்தாங்கன்னா இதெல்லாம் லைனில் நின்று தான் போக வேண்டி வரும். இந்த எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதையும் பார்க்குறதுக்கு. பாருங்க வந்திருக்க ஆக்களை. இதெல்லாம் சும்மாவே இருக்கணும், புக் பண்ணாமல். ஆக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் எல்லாம் ஃபுல்லாயிரும். இதுவும் ஒரு கேம் தான். இது இந்த முறை இங்கே கொண்டாந்துருக்காங்க. போன முறை சடனில் இருந்துச்சு. இந்த முறை கொண்டாந்துருக்காங்க. இந்த மக்கள் பைப் கொஞ்சம் நிற்கிறாங்க. ஆகல காரில் இந்த அஞ்சு வந்திருக்காங்க. தான் 2 பேர் பிளே பண்ணியிருக்காங்க. பாருங்க எவ்வளோ காசு வைக்குன்னு சொல்லி.
சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் இந்த இதில் இவ்வளோ இது இருக்குது, வேறு ஒன்றும் சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் ஒரு வித்தியாசமான வீடியோவில் ஒரு லைவில் அல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.